அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையுடைய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டில் என்ன பண்ணுறாங்க, காப்பர் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவோட தேவையில் ஒரு 40% தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலேருந்து தயாரித்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. அப்படி போராடும் போது மக்கள் மேலே அன்னைக்கு இருந்த அதிமுக தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அரசு என்ன பண்ணுறது, காவல்துறை மூலியமாக என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்னங்கிறாரு, தெரியாதுமா, நானே டிவி செய்தி பார்த்தேன், எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணுறாரு. ஓகே, அப்படிப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸ்டெர்லைட் ஆலைக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, அவங்க இங்கே மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்களே ஸ்டெர்லைட்டு எடுத்த உடனே இங்கே வரல. ஓகேங்களா. ஸ்டெர்லைட்டோட ஓனர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேதாந்தா குழுமம். ஓகே, வேதாந்தா குழுமம் ஓகே. அதுக்கோட ஓனர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா அம்பானி குடும்பத்தார். அந்த அம்பானி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா வேதாந்தா குழுமம் வச்சுருக்கிறாங்க. வேதாந்தா குழுமத்துடைய ஒரு சப் பிரான்ச் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலை, காப்பர் தயாரிக்கும் நிறுவனம். ஓகேங்களா. இவன் எடுத்தவொடனே தமிழ்நாட்டில் வைக்கல. இவன் சரி ஓகே இவன் தயாரிக்கிறான், இந்தியாவில் காப்பர் தாமிரமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி தயாரிக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் மலை இருக்குது, ஒரு இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு மைன் இருக்குது, ஒரு சுரங்கம் இருக்குது, ஒரு மலையே எடுத்துருக்குறாங்க. அந்த மலையை வெட்டி அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வந்து தயாரிக்கிறாங்க. சரி ஓகே, இது அங்கேயே ஆஸ்திரேலியாவிலே செய்யலாம்லப்பா, அதையாப்பா இங்கே செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சட்டப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ மலையை கூட வெட்டி எடுத்துகிட்டு போ, ஆனால் இங்கே எதையும் தயாரிக்கக்கூடாது. நீ இங்கே மலையை நீ வெட்டி எடுத்துனா வெட்டி எடுத்துகிட்டு போகிறதோட போயிடும். அதை விட்டுட்டு இங்கே தயாரிச்சுனே காற்று மாசுபடும், நிலம் மாசுபடும், நீர் மாசுபடும். இங்கேருந்து வெளியில் வரக்கூடிய நச்சு புகை, நச்சு காற்று, நச்சு கழிவுகளெல்லாம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். கர்ப்பப்பை புற்றுநோய் ஏற்படும், அதே மாதிரி மார்பக புற்றுநோய் ஏற்படும். மக்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் வரும். அதனால் நீ இதை மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க. மலை கூட வெட்டி எடுத்துகிட்டு போனால் எங்கள் ஊரில் எதுவும் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு வேதாந்தா நிறுவனம் அங்கேருந்து வெட்டி கொண்டு வரும்போது முதல்ல எங்கே வைக்கிறாங்க, இந்தியாவில் ஜார்க்கண்டில் போய் வைக்கிறாங்க. ஜார்க்கண்டில் போயிட்டு அவங்க கம்பெனி கட்டும்போது ஃபஸ்ட்டு அந்த ஊர் பார்த்திங்கன்னா மல்கோவா மாம்பழத்துக்கு பேர் போன ஊர். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா, கிராமம் கிடையாது, கிராமம் கொஞ்சம் டவுனுக்கு கொஞ்சம் பக்கத்தில். ஏன்னா இவங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா கடற்கரை வழியாக கொண்டுட்டு வரதுனால கடற்கரை கடல் வழியாக கப்பலில் தான் அந்த மலையை வெட்டி கொண்டுட்டு வராங்க அந்த தாது பொருட்களை. இவங்களுக்கு கடல்லேருந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அப்படி அது வரும்பொழுது அந்த ஊர் மல்கோவா மாம்பழத்துக்கு ஃபேமஸான ஊர். அப்படி அவங்க கட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, வட மாநிலத்தில் அந்த ஊர் மக்கள் அவன் பாதி கட்டடம் கட்டின வாட்டி தான் மக்களுக்கு கொஞ்சம் புரியுது. அவங்க ஏதோ கம்பெனி நினச்சிக்கிட்டாங்க. அப்புறமேட்டு தான் தெரியுது காப்பர் கட்டுறாங்களா, காப்பர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இது வெளியில் இருந்தால் மக்களுக்கு ஆபத்தாச்சுன்னு என்ன பண்ணுறான், போய் எல்லாம் இடிச்சு தள்ளுறானுங்க. நம்ம ஊர் மாதிரி சாப்பிட்டு கரெக்டெல்லாம் கிடையாது. அவங்களாம் இந்திக்காரவங்களாம் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான ஆளுங்க தான், டேஞ்சரான ஆளுங்க. போய் மம்டி கடப்பாரை சுற்றி எல்லாம் கொண்டு போய் எல்லாம் தட்டி எல்லாம் உடச்சி போட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து கிளம்புன கம்பெனி குஜராத்துக்கு போகுது. குஜராத்துக்கு போனால் அங்கேயும் மக்களோட எதிர்ப்பால் சரி கோவாவுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. கோவாவுக்கு போனாலும் எதிர்ப்பால் சரி ஓகே எங்கடா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நம்மக்கிட்ட பணத்தை செலவு பண்ணால் நம்மளுக்கு வேலை ஆகணும், அப்படி எங்கடா இடம் கிடைக்கும்னு சொல்லிகிட்டே பார்க்குறாங்க. அன்னைக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் வராங்க, கட்டுறாங்க. கட்டி வச்சப்போ பார்த்திங்கன்னா திமுக அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அப்போ அவங்க போய் அவங்க திறந்து வைக்கிறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க திறந்து வச்ச வாட்டி அதை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில ஆண்டுகள்லேயே மக்களுக்கு தொந்தரவு வருது, கர்ப்பப்பை புற்றுநோய் வருது. பெண் அங்கே இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு, சுற்றுச்சூழலில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பாதிக்குது, அந்த காற்றை சுவாசிக்கிறவங்களுக்கு பாதிக்குது. இதை உடனே என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் பசுமை தீர்ப்பு ஆணையத்தில் போய் முறையிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்கள் மூலிமா மூடுறாங்க. அவங்க ஒன்று உச்சநீதிமன்றம் போகுது, வேதாந்தா நிறுவனம் அங்கே போய் போராடி மறுபடியும் திறக்கிறாங்க. மறுபடியும் சில ஆண்டுகள் போகுது, 2010 க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இருக்கக்கூடிய வாயு கசியுது, அதை சுவாசிக்கக்கூடியவங்களுக்கு திடீர் மரணங்கள் ஏற்படுது, மாரடைப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இழுத்து மூடுறாங்க. வேதாந்தா நிறுவனம் 2010 ஸ்டெர்லைட் ஆலை மூடுது, மறுபடியும் போய் கோர்ட்டில் கேஸ் போடுது. 2014 ஓப்பன் பண்ணுறாங்க. 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் அடுத்த ஒரு பிரச்சனை வருது. 2016க்கு பின்னால் மக்களுடைய எதிர்ப்புங்கிறது ரொம்ப கடுமையாக போகுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 2018 தொடர்ந்து 100 நாட்கள் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். போராட்டம் பண்ணிட்டு நாங்கள் ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் போய் ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து சினிமா பிரபலங்களும் கூட ஒரு சிலர் போகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் போராட்டம் 100வது நாள் வந்து நடந்து போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது காவல்துறை என்ன பண்ணுறாங்க, ஸ்னைப்பர் கன்னும்பாங்க, குறிப்பாத்து சுடக்கூடிய ஒரு கன்று. அந்த கன்று வச்சு குறிப்பாத்து சுடுறாங்க. அதில் ஒரு மாணவி, அந்த மாணவி வந்து அந்த தொடர்ந்து பெரும்பான்மையான நாட்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசி ஸ்டெர்லைட் ஆலையை மூடியே தீர்வோம், விடமாட்டோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நான் வந்து படித்து வக்கீல் ஆகணும், வக்கீலாகி இந்த ஏழைப்பட்ட மக்களுக்கு நான் உதவி பண்ணணும், இந்த மக்களுக்கோசரம் நான் இலவசமாக வாதாடுவேன், எந்த பிரச்சனைனாலும் நான் வக்கீலாகி ஜெயிச்சு நான் அந்த மக்களுக்கோசரம் போராடுவேன், மக்களுக்கோசரம் நிற்பேன்னு சொல்லி ஒரு படிக்கிற பிள்ளை சொல்லுது. அந்த பிள்ளைய வந்து வாயிலே சுட்டுறாங்க. அந்த பிள்ளை வாயில் சுடுறாங்க, பின்பக்கம் மூளை செதறி அந்த பொண்ணு இறந்து போகுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 13 பேர் வந்து ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூட்டில் இறந்து போகிறாங்க. அப்படி அந்த 13 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த விஷயம் போய் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர்கிட்ட போய் சொல்கிறாங்க. மக்கள் கேட்குறாங்க, மக்களுடைய முகமாக போய் பத்திரிகைக்காரன் கேட்குறாங்க, இந்த மாதிரி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்குது, எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்த மாதிரி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லாமல் எனக்கு தெரியாது, நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு. நான் கேட்குறேன், நான் கேட்கல, எனக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க, அது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? ஒரு ஒரு அவசரத்தில் ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, எல்லை மீறி போகுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, வானத்தை நோக்கி சுடுவாங்க. தவறு செஞ்சவங்கள முட்டிக்காலுக்கு கீழே சுடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் புகை குண்டுகளை தூக்கி வீசுவாங்க, நீரை பாய்ச்சி அடிப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்தால் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. லத்தி சார்ஜ் பண்ணியும் அடக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் முதல்ல வானத்தை பார்த்து சுடுவாங்க. வானத்தை பார்த்து சுட்டு வேலைக்கு ஆகலை அப்படிங்கும்போது தான் முட்டிக்காலு கீழே சுடுவாங்க. இதுதானே ப்ராசஸ், இப்படி தானே அதை சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அனைவரையுமே தூரத்துலேருந்து குறிப்பாத்து சுட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளும் கேட்டாச்சு. இந்த மக்கள் தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய ஆட்சி காலத்துலேயும் சரி, ஓகேங்களா, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, ஒவ்வொரு கட்சியோடைய பின்னாடியுமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கருப்பு பக்கங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தருமே மனசாட்சி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் மக்களை பலியாக்கியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறமேட்டு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது, நிரந்தரமாக மூடப்பட்டது. கொரோனாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிஷீல்டு மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் இயங்கினுச்சு, அப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேதாந்தா நிறுவனம், நாங்கள் மறுபடியும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், க்ரீன் காப்பர் தயாரிக்கிறோம் அப்படின்றாங்க. க்ரீன் காப்பர் தயாரிக்கிறோம், எங்களால் யாருக்குமே எந்த தொந்தரவுமே வராது. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், அந்த காற்றுல கலக்கக்கூடிய அந்த காற்றை நச்சு புகை காட்டுற நாங்கள் அதை அப்படியே காற்றை அப்படியே கொதிக்க வச்சு அதை நீரை ஆசிடாக மாற்றிடுறோம், அதை மாற்றி நாங்கள் வேற எங்கேயும் அனுப்பி விட்டுறோம். அதே மாதிரி நாங்கள் வந்து நிலத்தடி நீரை இனிமேல் எடுத்து உறிஞ்ச மாட்டோம், நிலத்தடி நீரை நாங்கள் உறிஞ்சி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், கடல் நீரை எடுத்துக்கிறோம், தூத்துக்குடி மாநகராட்சியில் தண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னாலே கடற்கரையிலேருந்து ஒரு பொருள் வாங்கி இந்த மாதிரி காப்பர், இந்த மாதிரி மெட்டல் தயாரிக்கக்கூடிய உலோகங்கள் கடற்கரையிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கணும் ஊருக்குள்ளாடி. ஆனால் இது கடற்கரையிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடத்துல ஒரு விதி அப்படிங்கிறது, ரூல்ஸ் அப்படிங்கிறது பிரேக் பண்ணப்பட்டிருக்குது. அதை தாண்டி தான் வந்து ரூல்ஸை மதிக்காமல் தான் இவங்க வச்சுருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் என்னங்கிறேன், இந்த மாதிரி வந்து செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னா எல்லா கட்சிக்காரங்க இந்த மாதிரி தூத்துக்குடிக்கு ஆதரவாக எந்த கட்சிக்காரன் காசு வாங்கிட்டு செயல்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, ஸ்டெர்லைட் ஆலை பக்கத்துலேயே ஒரு பெரிய கோட்டை கட்டி அங்கே போய் குடியிருங்க, குடும்பத்தோடு குடியிருங்க, ஓகேங்களா. மக்கள் யாருமே போராட மாட்டாங்க. எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறீங்களோ அவங்க ஸ்டெர்லைட் ஆலை பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டிட்டு போய் அங்கேயே இருங்க. அங்கே இருந்துட்டு உங்கள் குடும்பத்தோடு அங்கே இருங்க. அங்கேருந்து வேதாந்தா நிறுவனம் சொல்லுதில்ல, நாங்கள் வந்து நேர்மையாக தான் நடத்துகிறோம், மக்களுக்கு இந்த மாதிரி எந்த பாதிப்புமே இல்லைங்கிறாங்கல்ல, நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா, போய் அங்கேயே குடியிருங்க, அந்த காற்றை நீங்களும் சுவாசிங்க. ஏன்னா அதுதான் நேர்மையான காற்று, தூய காற்றாச்சு, தூய்மையான காற்றாச்சு. அதனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை தானே. நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது, அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 13 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தான் செய்தி.
பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கிடையாது, இறந்து போனவர்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு கிடையாது, இறந்து போனவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு கிடையாது, இறந்து போனவர்களுடைய மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வெறும் நியூஸ் கிடையாது, அவங்க வாழ்க்கையே பாதித்த ஒரு விஷயம். அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நேர்மையான முறையில் போராடினாங்க. மித்தபடி அந்த ஆஃபீஸை அடித்து நொறுக்கினது, வண்டியை கொளுத்துனது, காவலர்கள் மேலே கண் வீசினது எல்லாமே ஸ்கிரிப்டடாக கூட இருக்கலாம். இந்த மக்கள் தான் சிந்திக்கணும், இந்த மக்கள் தான் சிந்திக்கணும். ஒரு பால் குடிக்க போகிற பூனை பால் சுற்றுச்சுன்னா மறுபடியும் பால் பக்கத்தில் போவாதான், அது சூடாக இருக்கும்னு சொல்லி யோசிக்குமா? இந்த மக்கள் எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க, யோசிக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, எதையுமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க மக்கள். ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக பார்த்தோன்னே அப்படின்றாங்க, ஓட்டு போட்டுடலான்னு சொல்லி போடுறாங்க.